ஜோதிட நண்பர்களுக்கு காலை வணக்கம். இப்போ பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் நம்முடைய உடம்புக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன முதல்ல மேசராசி. மேசராசிக்கு எதுக்கு சம்மந்தம்? நம்முடைய உடல் உறுப்புகள் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ளதை போட்டிருக்கிறாங்க. அது என்ன சம்மந்தம்? என்ன மேசராசிக்கு தலைக்கும் சம்மந்தம். இப்போ மேசராசிக்கு தலைக்கு. அடுத்து ரிஷபம். ரிஷபராசிக்குரியது என்ன? முகம் வசீகரமாக இருக்கும் அப்படின்னா ரிஷபராசியை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆள் நல்லா வசீகரமாக இருக்கான், எப்படி இருக்கான்னு பார்த்தோன்னே அவன் என்ன ராசின்னு சொல்லிவிடலாம். அதான் அந்த காலத்தில் சொன்னாங்க, என்ன அங்க லட்சணம்னு. ஒருத்தன் வரதை பொறுத்து போகிறத பொறுத்தே சொல்லிவிடலாம். அப்போ அந்த அற்புதங்கள் எல்லாம் இந்த ஜோதிடத்துலலாம் இருக்குது. படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கல்வி இந்த ஜோதிட கல்வி. ஆனால் அதை முறையாக கற்றுக்கணும். அடுத்தது மிதுனம். மிதுனராக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்குரிய உடல் உறுப்பு வந்து நெஞ்சுக்குரிய இது. இப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நெஞ்சு, அதான் நுரையீரல் நெஞ்சு. அடுத்தது கடகராசிக்கும் இதயத்துக்கும் சம்பந்தம், ஹார்ட்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ எத்தனையோ பிரிவுகள்லாம் வந்துடுச்சு. பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறது இதயம். அடுத்து சிம்மத்துக்கு வயிறு. அப்போ சிம்ம ராசிக்கு வயிற்றுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ ஒருத்தருக்கு வயிற்று வலி அதிகமாக இருக்குதுன்னா அந்த சிம்ம ராசியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெமெடி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொன்னோம்னா கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிடலாம். அந்த வழியிலிருந்து நிவாரணம் அடைஞ்சிடலாம். அடுத்தது கன்னி ராசிக்கும் தொப்புளுக்கும் சம்பந்தம் இருக்குது. அடுத்தது துலா ராசிக்காரருக்கும் அடிவயிறு பற்றி சொல்லணும்னா துலா ராசியை பார்த்தா சொல்லிவிடலாம். அப்போ அடுத்தது விருச்சிகத்துக்கும் பிறப்புறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குது. அடுத்தது தனுசுன்னா உட்காரக்கூடிய இடத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லலாம். மகரத்துக்கும் தொடைகளுக்கு ரெண்டுக்கும் சம்பந்தம். அடுத்தது முழங்கால், மூட்டு வலின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது என்ன கும்பராசியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுக்குரிய ரெமெடி என்னவோ அதை பண்ணோம்னா தெரிய போகும். அடுத்தது மீனம்ன்றது பாதகம். இப்போ ஏற்கனவே சொன்னோம், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்குது. அந்த கிரகங்கள் கூட இப்போ வந்து உடல் உறுப்புகளை சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்கு. இது எல்லாம் கண்டிப்பாக மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம மைண்டில் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கம்பைன் பண்ணி தான் சொல்லணும். அதான் ஒரு ஜோசியம். டக்குன்னு எடுத்தோன்னு இப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வந்து பலாபலன்கள் வந்து வெற்றி அடையிறதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்தது ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும் சில முக்கிய தகவல்கள் என்ன. இப்போ எந்த ராசியில் இருக்கிறாங்களோ ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த ராசியில் இருக்குதோ அதுதான் அந்த தமிழ் மாதத்தில் பிறந்த குழந்தை. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சப்போஸ் சூரியனை சொல்லுவா. அதான் சூரியனை பற்றிய சில தகவல் சொல்லி, அதாவது சூரியனை பற்றிய சில தகவல் தான் அந்த ராசியில் தமிழ் மாதத்தில் எந்த பிறந்த. இப்போ ஒரு ஜாதகம் கொண்டு வரோம், டக்குன்னு பார்க்குறோம், கட்டத்தை பார்த்த உடனே அது வந்து துலா ராசியில் இருந்தாக்கா சரி அது என்ன மாதத்தில் பிறந்த குழந்தை சொல்லுவாங்க. என்ன மாதம்? ஐப்பசி மாதத்தில் பிறந்த குழந்தை. வெரி குட். பத்தியா, டக்குன்னு கண்டுபிடிச்சி நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது ஒரு குழந்தை ஜாதகத்தை பார்க்குறோம், கொண்டு வர கும்பராசியில் இருக்குது. என்ன மாதத்தில் பிறந்தது? மாசி மாதத்தில் பிறந்த குழந்தை அப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உடனே அவனை பார்த்தோன்னே கேட்கலாம், மாசி மாதத்தில் இந்த குழந்தை பிறந்தா அப்படியே எப்பா மேலே எதுவுமே தேவையில்லை. அது தமிழ் மாதமோ இங்கிலீஷ் மாதமோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ரைட். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசியில் உச்சமாகும், ஒரு ராசியில் நீச்சமாகும். உச்சமாக இருக்கக்கூடிய பிறந்தால் அது ஒரு பலாபலன் வேறையாக இருக்கும். நீச்சத்தில் இருக்கும்போது ஒரு பலாபலன் இருக்கும். உச்சன் பார்த்தால் பிச்சை ஆகி விடுவான், அதே பழமொழி. அதே நீச்சன் பார்த்தால் யோகனாவாட்ட பழமொழி. அதனால் அது உச்சம் நீச்சம் வீடுன்னு இருக்குது. அப்போ சித்திரை மாதத்தில் பிறந்ததுக்கு உச்சம், சூரியனுக்கு சித்திரை மாதத்தில் உச்சம், ஐப்பசி மாதத்தில் நீச்சமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது ஆண் கிரகமா பெண் கிரகமா, ஒவ்வொரு கிரகமும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. ஆண் ராசி பெண் ராசி மாதிரி ராசிகளை பிரித்த மாதிரி கிரகத்தையும் ஆண் கிரகம் பெண் கிரகம் அலி கிரகம் மூணாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இதில் ஆண் கிரகம் சூரியன் வந்து ஆண் கிரகம். அதே மாதிரி எண் திக்கு பாலர்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? 8 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அது மேலே வடகிழக்கு வடமேற்கு சொல்கிற மாதிரி இது எந்த திசையை குறிக்கிறது? கிழக்கு திசையை குறிக்கிறது. இதனுடைய விளக்கங்களை தான் பின்னாடி போக பார்க்கலாம். நீங்கள் அவரே பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உலோகம் பற்றியெல்லாம் தெரியும். பித்தளை, செம்பு, இரும்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் இது சூரியனை பொறுத்த வரைக்கும் செம்பு உலோகம்.
சரி, அப்புறம் அதுக்கு ஆடைக்கும் அதுக்கு சூரியனும் சம்மந்தம் இருக்குது. மொத்தம் நல்லா கொடுத்து அந்த டைட் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் தான் எனக்கு வேணும், வேறு பேண்ட்டை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஓ, அவன் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கான்டா அவன்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் பெரும்பாலும் 99% என்ன போடுவான்? தடித்த ஆடையாக போடுவான். மெல்லிசாவே போட மாட்டான். எப்போ பார்த்தாலும் மொத்தமாக தான் போட்டுன்னு போவான். மெல்லிசாடையே அவனுக்கு பிடிக்காது. புரியுதா? இதுக்கு இன்னொரு பேர் ஆத்மகாரகன். ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள் உணர்வு. சனிக்காரகன் வந்து ஆயுள் காரகன். இது வந்து உயிரினுடைய வலிமை ஸ்ட்ராங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த சூரியனை பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் ரீதியாக இருக்குது. அதில் இது வந்து அக்னி தேவதை. புரியுதா? இந்த 10 பாயிண்ட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முக்கியமானது தெரிஞ்சால் டக்குன்னு சொல்லிடலாம். அடுத்தது 2வது சொல்லக்கூடிய சந்திரனை பற்றிய சில தகவல்கள், முக்கிய தகவல். என்ன சந்திரன் என்ன? சந்திரன் இருக்கும் ராசி கட்டத்திலே சந்திரன் எங்கே இருக்கிறதோ அதுதான் அவங்களுடைய ராசி. இதில் பார்க்குறோம் இல்லையா? மேசம் வந்து கேலண்டர்லாம் பார்க்குறோம். என்ன ராசிப்பா சொல்கிறாங்க இல்லையா? நான் கடகராசி. எப்படி இருக்கு சொல்லு? நீ மிதுன ராசி எப்படி இருக்கு சொல்லு? எப்படி? அந்த ராசி கட்டத்திலே அந்த 12 கட்டத்திலே எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் அவருடைய சந்திரன் எங்கே இருக்குதோ அதுதான் அவருடைய ராசி. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ஒருத்தர் சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் அவருடைய ராசி என்னன்னு பேர்? சிம்ம ராசி. ஒரு கட்டத்தில் 8வதாக இருந்தால் அவருடைய ராசி என்ன ராசி? விருச்சிக ராசி. அப்போ விருச்சிகத்துக்குரிய பலாபலன்னு அவனை பார்த்து ஆண்டைக்கு தகுந்த மாதிரி அவன் நடக்குவான். பெரும்பாலும் இன்றைய உலகமே அப்படித்தான் இருக்குது. அதே போல் எப்படி சூரியனை சொன்னமோ அதே போல் சந்திரனுக்கும் உச்ச வீடு நீச்ச வீடு 2 இருக்குது. அப்போ வைகாசி மாதத்தில் வந்து உச்சமாகும், கார்த்திகை மாதத்தில் நீச்சமாகும். அதே மாதிரி சொன்னான். ஆண் கிரகம் பெண் கிரகம். சந்திரன் வந்து பெண் கிரகம். இதுக்கு உரிய திசை என்ன? அதான் 8 திசை பாகங்கள் பேர். அப்போ வடமேற்கு திசையை குறிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.